ஓகே, விளக்கிட்டாச்சு. இன்றைக்கு வந்து அப்படியே ஏர்போர்ட் தான் போகிறோம். ஓகே, கொண்டே வந்து என்ன ஏர்போர்ட் அடியில் புரியுது. ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய எங்கே நிற்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் என்னுடைய வீட்டுக்கு முன்னே தான் நிற்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னா ஏர்போர்ட் தான் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெதர் வந்து நல்லா இருக்கு. அதாவது நம்ம வந்து ஜக்கெட் போடல, கையில தான் கொண்டு போறோம். ஓகே, அப்ப நாங்க வலிக்கிட்டோம். அப்ப இன்றைக்கு வந்து நாங்க வந்து ஏர்போர்ட்டை வந்து உங்களை சுற்றி காட்ட போறோம். அப்படியே வீடியோ கண்டினியூ பாரு. ஓகே, வலிக்கிட்டாச்சு. இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெதர் நல்லா இருக்கு. இரவு வந்து மழை பெய்தது, ஆனால் இப்போ வந்து நல்ல வெதர் நல்லா இருக்குது. மற்றது வந்து இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம்னா அட்லாண்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான். இந்த ஏர்போர்ட்டை பற்றி சொல்லணும்னு சொன்னால் இது வந்து உலகத்தில், அதாவது வேர்ல்டு வைஸாயே நம்பர் 1, அதாவது மிகப்பெரிய ஏர்போர்ட் வந்து அட்லாண்டா எங்கெண்ட இடத்துல இருக்குது. அட்லாண்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு சொல்லி அப்போ அதைத்தான் நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். அப்படியே வாங்க போகலாம். மற்றது என்னன்னு சொன்னால் இப்போ வந்து நல்ல ஜோர்ஜியாவில், அமெரிக்காவில் ஜோர்ஜியாவில் வந்து இப்போ வந்து நல்ல வெதர், நல்ல காலநிலை எல்லாம் நல்லா இருக்குது. நல்ல கடும் வெயிலன்னு மட்டும் இல்லை, கடும் குளிரும் இல்லை. இப்போ மார்னிங்கில் வந்து ஒரு கொஞ்சம் லைட்டாக குளிரும், ஆனால் 11 மணிக்கு பிறகு வந்து நல்ல வெதர் தான். மற்றது வந்து இன்றைக்கு வந்து இரவு வந்து நல்ல மழை பெய்தது. அப்போ வந்து இப்போ வந்து நல்ல குழுகுலண்டு நல்லா இருக்குது. அப்போ நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போய் நான் உங்களுக்கு ஏர்போர்ட்டை வந்து சுற்றி காட்ட போகிறேன். இன்றைக்கு வந்து பெருசாக டிராஃபிக் கண்டு இல்லை. இது எங்கள்ட வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட 15 நிமிடத்தில் தான் இது இருக்குது. அதாவது அமெரிக்காவில் வந்து ரிவைடரில் கிண்டு டெம்பிள் இருக்குது தானே, கிண்டு டெம்பிள் இருந்து பக்கத்தில் தான் கிண்டு டெம்பிள். மற்றது அம்பாஜி டெம்பிள் இருக்குது. ஏர்போர்ட்டில் இருந்து அது வந்து 5 மினிட் தான். ஆனால் எங்கள்ட வீட்டில் இருந்து 15 மினிட் வந்து போகணும் ஏர்போர்ட்டுக்கு. இன்றைக்கு வந்து பெருசாக டிராஃபிக் இல்லை. ஓகே, இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டு கிட்ட போயிட்டு அப்படியே கண்டினியூ. இதில் வேறுங்க, இதில் பூவெல்லாம் பூத்துருக்கு. அந்த சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டு தானே, அப்போ அதால் வந்து இப்போ வந்து அந்த பூத்துருக்கு ரோடு கரையில். ஓகே, அப்படியே கண்டினியூவாக பாருங்க. நாங்கள் ஏர்போர்ட் அடிச்சு அப்படியே போயிட்டு போவோம். ஓகே, இப்போ நான் கிட்ட வந்துட்டேன். இதில் இந்தியாவில் கரையில் பாருங்க, இதில் வந்து ரெண்டல் கார், அதாவது ரெண்டல் கார் யாராவது இப்போ வேறு இடங்கள்லேருந்து வராங்க, இதெல்லாம் வந்து ரெண்டல் கார் வந்து எடுத்துட்டு இங்கே உள்ளுக்கு வர்றாங்க. மற்றது வந்து இது வந்து ஏர்போர்ட்ல இருந்து பக்கத்தில் தான் 5 மினிட் தான் வரும். மற்ற ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் வேறு இடத்துலையும் இருக்குது ரெண்டல் கார். ஓகே, அப்போ நான் கிட்ட போவோம். ஓகே, அப்போ நாங்கள் வந்து வந்துட்டோம். பாருங்க, இதில் எழுதி இருக்கு இன்டர்நேஷனல் டெர்மினல் ரெண்டு போட்டிருக்கு. இதைத்தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்படியே போட்டிருக்குறாங்க இதில் அரைவல் டிபார்ச்சர் அவர் பார்க்கிங்னு சொல்லி. நாங்கள் வந்து இப்போ கொண்டு காரை பார்க் பண்ணிட்டு தான் ஒரு காட்டோட இந்தியாவில் பாருங்க டெல்டா இதெல்லாம் இருக்குது. பாருங்க, டெல்டா அவங்கண்ட வேர் ஹவுஸ். இது வந்து வேற ஏர்லைன்ஸ் வேர் ஹவுஸ். பாருங்க எப்படி இருக்கு. இதுதான் வந்து அமெரிக்காவில் ஜோர்ஜியாவில் இருக்கிற அட்லாண்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு. நாங்கள் வந்து இப்போ வந்து பார்க்கிங்கு அனுப்ப போகிறோம். ஓகே, அதுதான் ஏர்போர்ட். நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் இப்போ காரை கொண்டு பார்க் பண்ணிட்டு பாருங்க, எந்த பெரிய டவர் வந்து அங்கே பிளேன்கள் எல்லாம் லேண்ட் ஆகி கொண்டிருக்கு. இல்லை பார்க்கிங் ஓப்பன் என்று போட்டிருக்கு. ஓகே, காரை கொண்டு பார்க் பண்ணிட்டு பிக்கப் பார்ப்போம், சுற்றி பார்ப்போம். இதெல்லாம் இப்போ டிக்கெட் எடுத்துட்டோம். ஓகே, அப்போ நாங்கள் நீ காரை கொண்டு பார்க் பண்ணிவிட்டு, பார்க்கிங் பயங்கர டிராஃபிக் இடமே இல்லாமல் இருக்குது. பார்ப்போம், மேலே கொண்டு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து கார் பார்க் பண்ணியாடி. இந்தியாவில் வேறுங்க எவ்வளோ பிளேன்கள் நிற்கிறது பாருங்க. ஜூம் பண்ணிக்கிறேங்க.
நிறைய பிளேன்கள் நிற்குது. ஓகே, அப்போ நாங்கள் உள்ளுக்கு போவோம். இன்றைக்கு வந்து நல்ல வெதர், காலனியில் வந்து நல்லா இருக்குது. அதால் வந்து ஜக்கெட் தேவையில்லை. பாருங்க, இதுக்கு வந்து 3வது ஃப்ளோரில் தான் பார்க் பண்ணேன். ஆனால் எல்லாமே ஃபுல்லாக கார் பார்க்கிங் ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே, அப்போ நான் உள்ளுக்கு போயிட்டு அப்படியே பார்ப்பேன். இதில் பாருங்க டெர்மினல் 2 போட்டிருக்கு. உள்ளுக்கு போய் பார்ப்போம். இதில் பாருங்க எல்லாம் டாக்ஸி இதெல்லாம் கீழே இருக்குது. இது வந்து கீழே இப்போ நாங்கள் நேரடியாக ஏர்போர்ட்டில் வந்துட்டு வெளியில் வந்தால் இதில் பாருங்கள் அந்த ரெண்டல் கார் எடுக்கிறக்கு அந்த பஸ்ஸும் அதில் நிற்கி அதில் நாங்கள் போயிட்டு ரெண்டல் கிளம்பிருக்கலாம். இதில் வந்து டாக்ஸி இருக்குது. இந்தியாவில் ஊபர், லிஃப்ட் அதுகளில் நாங்கள் போகிறோம்டா 2ல். நான் உள்ளுக்கு தான் போகிறோம். உள்ளுக்கு போய் பார்ப்போம். இன்றைக்கு வந்து வெதர் வந்து சூப்பராக இருக்குது. இதில் பாருங்க பிளேட் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கு. என்னென்ன பிளேட்டு என்னென்ன டைமண்ட் எல்லாமே போட்டிருக்கு. அப்படியே கீழே போய் பார்ப்போம். இப்போ பாருங்க இன்டர்நேஷ்னல் டெர்மினல் போட்டிருக்கு. நிறைய பேர் இந்த காக்க நிற்கிறாங்க பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பீங்க தானே எப்படி இருக்குன்னு சொல்லி என்னுடைய கருத்துக்களை சொல்லுங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஏர்போர்ட். இப்போ பாருங்க மேலே வந்தாச்சு. இதில் தான் வந்து எல்லா ஏர்லைன்ஸும் இருக்குது. ஏன்னா பாருங்க பின்னுக்கு இதில் தான் வந்து நாங்கள் போகிறேன்டா ட்ராவல் பண்ணுறேன்டா என்ன பிளேனில் நாங்கள் புக் பண்ணியிருக்கிறோமோ அந்த கவுண்டருக்கு போனால் சரி. ஓகே, அப்போ நாங்கள் வெளியில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதான் மேல் ஃப்ளோர், 4வது மாடி. இதுதான் பாருங்க. ஏர்போர்ட்டை சுற்றி இப்படி தான் இருக்குது பாருங்க. இதுதான் அந்த டவர், நாங்கள் லோட்டஸ் டவர் மாதிரி இருக்கண்டு. இதுதான் எப்படி இருக்குண்டு பாருங்க. இதில் பிளேன் இறமன்னு வந்துருக்கு. அதில் ஒரு பிளேன் ஒன்று வருது. ஓகே, இதுதான் வந்து எங்களுடைய இருக்கிற இடத்துக்கு கிட்ட இருக்கிற அட்லாண்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இதுக்கு பக்கத்தில் வந்து இருக்குது லோக்கல் ஏர்போர்ட், டொமஸ்டிக்னு சொல்லி. அதுலேயும் வந்து நாங்கள் உள்ளூர் அமெரிக்காவுக்குள்ளே ப்ளே பண்ணுறேன்னு சொன்னால் டொமஸ்டிக்கு தான் போகணும். அது வந்து இது பக்கத்தில் தான் இருக்குது. இதில் பாருங்க செக்கிங்னு போட்டிருக்கு. இது உள்ளே போயிட்டு நாங்கள் என்ன ஏர்லைன்ஸில் புக் பண்ணுவோமோ அந்த ஏர்லைன்ஸுக்கு போனால். மற்றது என்னென்னு சொன்னால் கூடுதலாக வந்து ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. கூடுதலாக கட்டார் ஏர்வேஸில் தான் புக் பண்ணுவாங்க. அது வந்து எப்போன்னு சொன்னால் பின்னேரம் வந்து 6:45 தான் கட்டார் ஏர்வேஸ் வந்து ப்ளே பண்ணும். ஒவ்வொரு நாளும் வந்து இருக்குது. அதோடு வந்து கூடுதலாக லண்டன் போய் போராக்கள் வந்து சொன்னால் பிரிட்டிஷ் ஏர்வேஸில் புக் பண்ணலாம், இல்லாட்டி டெல்டாவில் புக் பண்ணலாம். இங்கேருந்து லண்டனுக்கு போயிட்டு லண்டன்லேருந்து அப்படியே ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தான் போவாங்க. அப்போ பார்த்துருப்பீங்க, இதுதான் வந்து அட்லாண்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து வெளியில் வந்து இப்படி இல்லை. நான் உள்ளுக்கும் கொண்டே பார்த்துருப்பீங்க. அப்போ அதைத்தான் நான் உங்களோட இருக்க பயந்து கொள்ள வேண்டியது அடுத்தினேன். ஓகே, அப்போ வந்துட்டோம். அப்போ பார்த்துருப்பீங்க. ஓகே, காணொலி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றது வந்து என்னன்னு சொன்னால் இனி வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்போ இனி வந்து தொடர்ச்சியாக இயன்ற அளவுக்கு இந்த சேனலில் வந்து காணொலிகள் வந்தோன்னு இருக்கும். ஓகே, இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலிகள் சந்திப்போம். பாய்.